Hello students. இப்போ நம்ம string functions யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இந்த string functionsல is alpha யூஸ் பண்ணி alphabeta இல்லையான்னு சொல்லி ஸ்ட்ரிங்கை செக் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி is upper, is lower, அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்கா இல்லை லோயர் கேஸ் ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்ணுறதுக்கு, is upper வந்து அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்ணுறதுக்காக, is lower வந்து லோயர் கேஸ் ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஈஸ் ஆல்ஃபான ஒரு ஃபங்க்ஷன், ஈஸ் அப்பர், ஈஸ் லோயர்னு ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். ஏற்கனவே க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லை ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், இல்லை பில்டின் ஃபங்க்ஷன்ஸும் சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கன்வர்ஷன், அதாவது அப்பர் கேஸாக இருந்தால் லோயர் கேஸாக மாற்றுறதும், லோயர் கேஸாக இருந்தால் ஸ்ட்ரிங்கு அதை அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கும் ப்ரோக்ராம் பார்க்குறோம். ஃபுல்லாக எப்போதுமே ஸ்ட்ரிங் ஃபுல்லாக இருக்கிற கேஸு எல்லா கேஸுமே லோயர் கேஸாக, ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் லோயர் கேஸாக இருந்ததுன்னா அதை நம்ம அப்படியே அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். அதே அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்காக நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது லோயர் கேஸ் ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸோ நம்ம இன்புட் வேரியபிளை எந்த சேஞ்சும் பண்ணலை. ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஸ்ட்ரிங். ஏங்கிறது ஸ்ட்ரிங்கை வாங்கிறதுக்கான வேரியபிள். அதை யூஸ் பண்ணி தான் இஃப் ஏ டாட் ஈஸ் ஆல்ஃபா, ஏ டாட் ஈஸ் ஆல்ஃபாங்கிறது லைப்ரரி ஃபங்க்ஷன், ஏங்கிறது வேரியபிள், இன்புட் வேரியபிள் டாட் ஈஸ் ஆல்ஃபா, இன்புட் வேரியபிள் என்ன ஏ, ஏ டாட் ஈஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபபெட்டான்னு செக் பண்ணுறோம். ஆல்ஃபபெட்டா இருந்ததுன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். நெஸ்டட் இஃப்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, இஃப் ஏ டாட் ஈஸ் அப்பர் இருக்குது, அப்பர் கேஸான்னு செக் பண்ணுறோம். ஏங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கிற கண்டென்ட்டு ஈஸ் அப்பர் கேஸான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா நம்ம லோயர் கேஸாக மாற்றி ப்ரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் ஏ டாட் லோயருங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸ் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வழியாக பிரிண்ட் பண்ணுறோம். அதே நம்ம அடுத்து ஈஸ் லோயரான்னு செக் பண்ணுறோம். ஏ டாட் ஈஸ் லோயர். இதில் முக்கியமாக நம்ம அடுத்த விஷயம் கவனிக்க வேண்டியது எலிஃப், எல்சிஃப் அப்படின்னு சொல்கிறது தான் எலிஃப்னு சொல்கிறோம். இது மாதிரி கொடுக்குறது பேர் இஃபு, எலிஃப்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். கண்டிஷன்ஸை எலிஃப் பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்குறோம். எல்சிஃப் அப்படிங்கிறத நம்ம எலிஃப்னு ஷார்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கீவேர்டு இன் பைத்தான். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இஃபெல்ஸ் லேடர், அதாவது கண்டினியூஸாக கண்டிஷனை கொடுத்துக்கிட்டு அது கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரிசையாக கண்டிஷன்ஸை கொடுக்கறதுக்காகவும் அந்த கண்டிஷனுக்கு மேட்சிங்கான ஸ்டேட்மெண்ட் பாக்ஸை கொடுக்கறதுக்கும் இஃப் எலிஃப் நாம் பயன்படுத்திக்கலாம். எலிஃப் பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன், இஃப் ஏ டாட் ஈஸ் லோயரான்னு செக் பண்ணோம். லோயர் கேஸாக இருந்தால் என்ன பண்ணுறோம், அப்பர் கேஸாக மாற்றி அதுக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, ஏ டாட் அப்பருங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்பர் கேஸாக இருந்தால் லோயர் கேஸாக மாற்றுறதுக்கு லோயருங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. லோயர் கேஸாக இருந்தால் அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு அப்பர் அப்படிங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லோயர் கேஸாக அப்பர் கேஸாக மாற்றிக்கலாம். சப்போஸ் நம்ம மிக்சடாக கொடுக்குறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது பாதி எழுத்து லோயர் கேஸாகவும் பாதி எழுத்து அப்பர் கேஸாகவும் கொடுக்குறோம்னா அதை நம்ம எல்ஸ் பார்ட்டில் கொடுத்து நாட் இன் ஸ்பெசிஃபிக் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம எழுதியிருக்கோம். அதை நம்ம இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இன்புட்டில் பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துமே நம்ம லோயர் கேஸாக கொடுக்குறோம். அப்போ என்ன, அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்பர் கேஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிச்சு. இது லோயராக கொடுத்தா அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிச்சு. இப்போ நம்ம அப்பர் கேஸில் கொடுக்குறோம், எல்லா எழுத்தும் அப்பர் கேஸில் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகிடுச்சு, லோயர் ஃபங்க்ஷன் வந்து லோயர் கேஸாக மாற்றி கொடுத்துருச்சு. லோயர் கேஸில் இன்புட் கொடுத்தா அப்பர் கேஸாக மாற்றுறோம், அப்பர் கேஸில் இன்புட்டாக கொடுத்தா லோயர் கேஸாக மாற்றுறோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஜாப். சப்போஸ் நம்ம மிக்சடாக கொடுக்குறோம், நான் அதையும் சொன்னேன் உங்களுக்கு. மிக்சடாக பாதி எழுத்து வந்து லோயர் கேஸ், பாதி எழுத்து அப்பர் கேஸு, பாதி எழுத்து லோயர் கேஸாக கொடுக்குறோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மெசேஜ் நாமளே கொடுக்குறோம், நாட் இன் ஸ்பெசிஃபிக் கேஸ். இது நம்மளே கொடுக்குற மெசேஜ் தான். நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதை பிரிண்ட் பண்ணுது. மிக்சடாக கொடுத்தா நாட் இன் ஸ்பெசிஃபிக் கேஸ்னு மெசேஜை பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் அல்ஃபபெட்டே நம்ம கொடுக்கல, நம்ம எழுத்து வந்து மிக்சடாக மற்ற கேரக்டர்ஸையும் டிஜிட்ஸு இதான கேரக்டரை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்,
ஸ்ட்ரிங்கில் எழுத ஸ்ட்ரிங்குன்னு சொன்னாலே அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அல்ஃபபெட்ஸ் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் எதனா ஸ்பெஷல் கேரக்டர்ஸை டிஜிட்ஸை கலந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன மெசேஜ் வர போகுது, நாட் இன் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். ஸோ அப்போ லோயர் கேஸாக கொடுத்தா அப்பர் கேஸாக மாறும், அப்பர் கேஸாக கொடுத்தா லோயர் கேஸாக மாறும். மிக்சட் கேஸாக கொடுத்தோம்னா நாட் இன் ஸ்பெசிஃபிக் கேஸ்னு வரும். ஆல்ஃபபெட்டை சேர்த்து வேறு எதனா டிஜிட்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நாட் இன் ஆல்ஃபபெட் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ அந்த 4 அவுட்புட்டையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிங்க. ஸோ லோயர் கேஸாக கொடுத்தா அப்பர் கேஸ், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். லோயர் கேஸாக கொடுத்தா அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு அப்பர்னு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்பர் கேஸாக கொடுத்தா லோயர் கேஸாக மாற்றுறதுக்கு லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ வேரியபிள் டாட் லோயர், வேரியபிள் டாட் அப்பர். என்ன வேரியபிள்? ஏ. நம்ம ப்ரோக்ராமில் ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய ஜாப். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன்னும் என்னெல்லாம் பாசிபிலிட்டி, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வரிசையாக அடுத்தடுத்த செஷனில் பார்த்துக்கிட்டே வருவோம். நல்லா யாருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், அதான் முக்கியமான விஷயம். ப்ரோக்ராம்ஸை ஜஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.